இப்போ நாம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம். அதே ஆப்ரேட்டர்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட். அதெல்லாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட்னா என்னன்னா ஸ்டோரிங் வேல்யூ டு த வேரியபிள், அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து x = 10 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்போ x ஓட வேல்யூ வந்து 10. இதுதான் அசைன்மெண்ட். இதை நம்ம எப்படிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் REG = 1001 கொடுக்கும். இது வந்து ஒரு அசைன்மெண்ட். நேம் = முத்துக்குமார், இது வந்து ஒரு அசைன்மெண்ட். இங்க நம்ம அசைன் பண்றதுக்கு ஒரு வேல்யூவை ரைட் சைடுல இருக்கக்கூடியது நம்ம வேல்யூன்னு சொல்றோம், லெஃப்ட்ல இருக்கிறத வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நம்ம அசைன் பண்றதுக்கு தான் இந்த ஆபரேட்டர் தான் யூஸ் ஆகுது. சிம்பிளா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆபரேட்டர் வந்து ஈக்குவல் டு யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். ஆனா பைத்தான்ல வந்து ஈக்குவல் டு பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு asterisk equal to slash equal to double slash equal to percentage equal to double star equal to இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ x = 10 அப்படின்னு நம்ம கொடுக்கிறோம். இந்த x ஓட ஒரு நம்பர் 3 நம்ம ஆட் பண்ணனும். நம்ம என்ன செய்வோம் மேத்ஸ்ல x = x + 3 நம்ம கொடுக்கிறோம். இப்படி கொடுத்தோம்னு சொன்னா அதோட வேல்யூ வந்து என்ன ஆகும்? யாரை ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? What would be the value of x after executing x = x + 3? யாராவது கொஞ்சம் சார்ட்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. x = x + 3 30, கரெக்ட். இப்போ பாருங்க, இத வேற மாதிரியே நம்ம கொடுக்கலாம். நான் திரும்ப x = 10 கொடுங்க. இந்த x = x + 3 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். plus = 3. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த x + = 3 வந்து equal to x = x + 3. இது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? x + 3 னா x = x + 3 னு அர்த்தம். சோ அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல நிறைய டைப் இருக்கு. சோ இது என்ன பண்ணுது? ஆல்ரெடி x க்குள்ள வேல்யூ 10 எடுத்துக்குது, அதோட 3 ஆட் பண்ணுது. இப்படி கொடுக்கிறதுக்கு பதிலா இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் x ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கறேன். 13 அப்படின்னு வந்துருச்சு. சரி, இதுல இருந்து நான் ஒரு 5 மைனஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்குவோம். நாம என்ன பண்ணுவோம்? x = x - 5 கொடுப்போம் இல்லையா? இப்படி x = x - 5 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலா x - = 5 அப்படின்னு நம்ம கொடுக்கிறோம். இப்போ இது எதுக்கு ஈக்குவல்னா x = x - 3 க்கு ஈக்குவல். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நான் ஃபர்தரா போகலாமா? ஓகே, இப்போ நம்ம பிரசன்ட் வேல்யூ என்ன x க்கு? யாராவது சார்ட் பண்ணலாமா? சார்ட்டிங் ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? x - = 5 னு கொடுக்கிறோம். இப்போ என்ன வேல்யூ இருக்கு? 5 னு போட்டுருக்காங்க. இது கரெக்ட் தானா? நல்லா பாருங்க. இங்க x ஓட வேல்யூ வந்து 13. 13 க்கு அப்புறம் வந்து ஒரு 5 மைனஸ் பண்றோம். இது வந்து இதுக்கு ஈக்குவல். தப்பா போடுங்க. திரும்ப போடுங்க. x = 10 x நாட்டுச்சி x + = 3. அப்ப 30 வந்துருச்சு. இதுக்கு அப்புறம் x - = 5. இது எதுக்கு ஈக்குவல்? x = x மைனஸ் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நான் -5 க்கு பதிலா நான் 3 கொடுத்துருக்கேன். இப்போ x ஓட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்க. x ஓட வேல்யூ வந்து 7. இப்போ x ஓட வேல்யூ வந்து 7. இது நான் என்ன பண்றேன்? asterisk = 3 ன்னு கொடுக்கிறேன். என்ன வேல்யூ வரும்னு யாராவது சொல்லலாமா? இது எதுக்கு ஈக்குவல்? as x = x asterisk 3 க்கு ஈக்குவல். இதுக்கு அப்புறம் x உடைய வேல்யூ என்ன வரும்? சார்ட்டிங்ல கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க.
ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து 13 போட்டுக்கிறாங்க. மத்தவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்றீங்க? ப்ரீவியஸ் லைன்ல வேல்யூ பாருங்க x = 7. இப்போ x ஓட வேல்யூ வந்து 7 இந்த ஸ்டெப்ல. இதுக்கு அப்புறம் நாம என்ன பண்றோம்? x = x * 3 கொடுக்கிறோம். அப்போ 7 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து 21 சொல்றாங்க, இன்னொருத்தங்க 13 சொல்றாங்க, 21 சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அங்க x = 10ங்கிறது இங்க நம்ம மாத்திட்டோம். அப்ப 7 ஆயிட்டு. 7 வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 21 வரணும். 21 வந்துருச்சு. ஓகே. இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்புறம் x ஸ்லாஷ் ஈக்குவல் டு 15 அப்படி நான் கொடுக்கிறேன். உங்களுக்கு ஸ்லாஷ் ஆபரேட்டர் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லயே நம்ம பார்த்துட்டோம். ஸ்லாஷ் ஆபரேட்டர் என்ன பண்ணும்? x பாருங்க, இது எதுக்கு ஈக்குவல்னா x ஈக்குவல் டு x ஸ்லாஷ் 15 அப்படிங்கிறது ஈக்குவல். ஸ்லாஷ் ஆபரேட்டர் என்ன பண்ணும்? ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணி கான்ஸ்டன்ட்டை மட்டும் எடுத்துக்கும். ஆனா ரிசல்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. அதாவது வித் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இப்போ 21 15 ஆல டிவைட் பண்ணா கான்ஸ்டன்ட் வந்து ஃப்ளோட்டிங் பார்ட்டோட வரும். என்ன ரிசல்ட் வரும்னு யாராவது கெஸ் பண்ணலாமா? நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம், ஒரு தப்பும் இல்ல. இசானி 1.4 சொல்றாங்க. ஆமா கரெக்ட் தான். 1 வித் வந்து டெசிமல் பார்ட். அவங்க 1.4 சொல்றாங்க. மத்தவங்க என்ன சொல்றீங்க? பைத்தான்ல கூட நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். சைடு பை சைடு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம். 15 ஆல டிவைட் பண்ணலாம். இப்போ x ஓட வேல்யூ என்ன? How many 15s are there in 21? அதான் क्वेश्चन. With the decimal parts. 1 point something இல்லையா? ஒரு பார்ட்டிசிபென்ட் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தவங்க வந்து 1.4 சொல்றாங்க. இப்ப பாருங்க 1.4 கரெக்ட்டா வரும். இப்போ நான் வந்து x = 21 அப்படி நான் கொடுக்கிறேன். இதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மென்ட்க்கு பதிலா நான் டபுள் ஸ்லாஷ் கொடுக்கிறேன். டபுள் ஸ்லாஷ் ஈக்குவல் டு இப்போ x ஓட வேல்யூ என்ன இருக்குன்னு யாராவது சொல்லலாமா? இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா ஸ்லாஷ் கொடுத்தோம்னா 1.4 வந்துச்சு. டபுள் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா அத ஃப்ளோர் டிவிஷன் அப்படி நம்ம சொல்றோம். சோ ஸ்லாஷ் வந்து டெசிமல் பார்ட்டோட வந்து நல்லா ஞாபகம் 1.4 அப்படி வந்தது. ஆனா டபுள் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா இன்டிஜர் மட்டும் தான் வரும். இப்போ x உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னு யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து 1 சொல்றாங்க முபினா. ஓகே. மத்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க. இசானி, கார்த்திக், கணேஷ் எல்லாரும் என்ன சொல்றாங்க? 1 அப்படி சொல்றாங்க. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். 1 தான். இப்போ நீங்க எல்லாரும் ஸ்லாஷுக்கும் டபுள் ஸ்லாஷுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே குட். இப்போ பாருங்க நான் x = 10 கொடுக்கிறேன். x = 21. x percentage equal to 15 அப்படி நான் சொல்றேன். இது எதுக்கு ஈக்குவல்? percentage has x = x percentage 15 க்கு ஈக்குவல். percentage operator னா என்ன? percentage operator is used to find the remainder after division. அத மாடுலஸ் ஆபரேட்டர்னு சொல்வாங்க. மாடுலஸ்னா finding remainder after division. அப்போ 15 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? இதான் இப்போ பாக்குறோம். x உடைய வேல்யூ என்ன வரும்னு யாரா ரெஸ்பாண்ட் பண்ணலாம்? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சார்ட்டிங் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. 21 ல இருந்து 15 டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? கார்த்திக் கணேஷ் வந்து 6 னு சொல்றாரு. இசானி 6. முபினா 6. ஆமா நீங்க எல்லாரும் சொல்றதுமே கரெக்ட் தான். பாக்குறோம். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே. நாம இப்ப மேக்ஸிமம் எல்லா ஆபரேட்டருமே பார்த்துட்டோம். ஒரு ஆபரேட்டர் மட்டும் தான் அசைன்மென்ட் ஆபரேட்டர்ல பார்ப்போம்.
ஒரே ஒரு ஆபரேட்டர் தான். என்னது? டபுள் ஆஸ்டெரிக்ஸ் ஈக்குவல் டு. நான் அதை வந்து நான் 2 னு கொடுக்குறேன். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஹாஸ் ரைட் சைடுல நான் கொடுத்துருக்க இந்த கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரெஃபர் பண்றது ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு காப்பி பண்ணி நான் டைப் பண்ணுறேன். x ஈக்குவல் டு x டபுள் ஆஸ்டெரிக்ஸ் 2. அது இது வந்து 6 ஸ்கொயர் அதுக்கு ஈக்குவல் டபுள் ஆஸ்டெரிக்ஸ் அப்படிங்கிறது. அதை கால்குலேட் பண்ணிட்டு அதே வேரியபிள் x ல போய் ஸ்டோர் பண்ணுங்க. இப்போ x உடைய வேல்யூ என்ன இருக்கும் சார்ட் பண்ணுங்க. 6 ஸ்கொயர். கார்த்திக் கணேஷ் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. மோகனவேல் 36 சொல்றாரு. நீங்க எல்லாரும் சொல்றதுமே மோகனவேல் சொல்றது கரெக்ட் தான். 36 தான் கரெக்ட் ஆன்சர். 36 is the correct answer. Okay, good. இப்போ நாம வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர் பார்த்துட்டோம். ஃபைனலா நம்ம பார்க்க போற ஆபரேட்டர். அதுக்கு அப்புறமா நம்ம பார்க்க போறோம். ஆனா ஆபரேட்டர்னா லாஸ்ட் பார்த்துட்டு கண்டிஷனல் ஆபரேட்டர்ஸ் பார்க்க போறோம். கண்டிஷனல் ஆபரேட்டர்னா என்ன? min equal to 50. கண்டிஷனல் ஆபரேட்டர்னா என்னன்னு சொன்னா ஒரு லைன்ல ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க, if 5 less than 10. ஆமா 5 less than 10. அப்ப என்ன செய்யணும்னா இந்த ifக்கு லெஃப்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை மின்ல போய் தூக்கி வச்சிரும். அப்படி இல்லைன்னா 10 போய் ஸ்டோர் பண்ணுங்க. இப்போ பாருங்க நமக்கு தெரியும் 5 is less than 10. அப்ப மின்னுடைய வேல்யூ என்ன இருக்கும்? 5 இருக்கும். இதுதான் கண்டிஷன் ஆபரேட்டர். ரெண்டுல மினிமம் வேல்யூ இதுதான். இதே இது நம்ம வந்து ஒரு மேக்ஸ்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டுல எது மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸ் ஈக்குவல் டு 10 if 10 greater than 5 else. இப்படி கொடுத்தோம்னா 10 is greater than 5. அப்போ வந்து என்ன செய்யும்? மேக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ மேக்ஸோட வேல்யூ பார்க்கலாம். இது வந்து கண்டிஷனல் ஆபரேட்டர். ஓகே, இதெல்லாம் நீங்க காப்பி பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு 5 minutes கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் நீங்க இக்னோர் பண்ணா பண்ணிக்கலாம். if ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் கூட பார்த்துக்கலாம். கண்டிஷனல் ஆபரேட்டர் தான், வேற ஒண்ணும் இல்ல. ifக்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் ட்ரூனா ifக்கு லெஃப்ட்ல உள்ள வேல்யூவை மின்ல போய் ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸ்க்கு அப்புறம் உள்ள வேல்யூவை எடுத்துக்கும். இதுதான் கண்டிஷனல் ஆபரேட்டர். இதெல்லாம் காப்பி பண்ணிக்கலாமா? காப்பி பண்ணிட்டு காப்பின்னு சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போவோம்.